அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா 56வது வீடியோ. அதாவது 56வது பகுதி. க்ளோஸ் நெக் பிளவுஸை பத்தி நம்ம நடத்திட்டு இருக்கிறதுல இது வந்து 6வது பாகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 51வது வீடியோல இருந்து தொடர்ச்சியா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்களுக்கு வந்து அவங்க பதில் கொடுத்திருப்பாங்க. பதில் அப்படிங்கிறது மொட்டையே சொல்லிட முடியாது. அது வந்து முழுக்க முழுக்க நமக்கு அந்த பிளவுஸ்ல தைக்கக்கூடிய பலவிதமான பல கஸ்டமருக்கு வரக்கூடிய மிஸ்டேக்கை பூரா சரி பண்ணக்கூடிய ஒரு தந்திரம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதுல விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இந்த வீடியோல அந்த அளவுக்கு அவங்க என்ன விஷயத்தை பத்தி இவங்க அவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பகுதியில டாட் பிடிக்கிறதுல பத்தி ரொம்ப விளக்கமா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு அந்த வகுப்புல கலந்துகிட்டவங்க கேட்கிற கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பாயிண்டடா இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகமா கூட அது இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அவங்க கேட்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. நான் எடிட் பண்ணி ஒரு சில கொஸ்டின்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது அதுல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே அதுல போட்டுட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். அதனால அதுல முக்கியமா பேசிக்கா புதுசா கத்துக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன தேவையோ அந்த கேள்விகள் மட்டும்தான் அவங்க கேட்டதை இதுல அட்டாச் பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய கேள்விகள் அவங்க கேட்டதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதை நான் எல்லாமே எடிட் பண்ணி தான் இதுல பகுதிகளாக சில இதெல்லாம் பிரிச்சு போட்டிருக்கிறேன். அதனால தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. இந்த விஷயமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தொடர்ச்சியா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதுல முன்னாடி பகுதியில டாட்டை பத்தி என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கழுத்து பகுதியில ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்காங்க. அத கழுத்து பகுதியில அவ்வளவு டவுட் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு விஷயமும் கேட்கறத பார்க்கும்போது இவ்வளவு சந்தேகங்கள்லாம் இருக்குமா, இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இதனாலதான் வருது அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அதுல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கும் அவங்க நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா நம்ம சொன்னதுதான், அடிக்கடி அவங்களுக்கு கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளவுஸ்லயுமே அவங்களுக்கு இந்த க்ளோஸ் நெக் தைக்கும் போது ஏற்படக்கூடியது வர அதே டவுட் தான் இதுலயும் வந்திருக்கு. அதாவது ஆம் ஹோல் பத்தியே அவங்களுக்கு வர சந்தேகம். அதாவது க்ளோஸ் நெக் வைக்கும் போது ஆம் ஹோல்ல அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வருது அப்படிங்கிறத பத்தி இதுல ரொம்ப விளக்கமா சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு ஆம் ஹோல்லையும் நிறைய சொல்லியிருக்காங்கன்னு சொல்றதுன்னு பார்க்காதீங்க. ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு ஆம் ஹோலை பத்தியோ ஒரு கொஸ்டின் பத்தியோ அவங்க சொன்னதை மறுபடியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்லும் போது ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்கோலினுடைய ஒரு சில குறிப்புகள் சின்ன விஷயத்த அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது தான் அது புரியும். அதனால பொதுவா ஆம்கோலுக்குனாவே இவ்வளவுதான் 4 விஷயம் தான் இருக்கு, அதை சரி பண்ணோம்னாவே பிளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாம வந்துடும் அப்படின்னா சொல்லிட முடியாது. அதனால உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அது என்னென்ன ஆல்டர்களா பண்ணணும் அப்படிங்கிறத இதுல தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த ஆம்கோல் விஷயத்தை பத்தியுமே நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம தைக்கிறதே பிளவுஸ் மட்டும்தான் அதிகமா தைக்கிற டெய்லர்ஸ் மட்டுமே இருக்காங்க. பிளவுஸ் மட்டும் தைக்கக்கூடிய டெய்லர்ஸ் நிறைய இருந்து தைச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளவுஸ்ல மட்டும் அவங்களுக்கு இன்னமும் சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் யூடியூப்ல இவ்வளவு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு உடல் அமைப்புக்கு இந்த மெத்தட் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு சில விளக்கங்கள் கிடைக்காதனாலதான் தொடர்ச்சியா நிறைய வீடியோ அவங்க பார்த்து பார்த்து பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால இந்த வீடியோவை நீங்க தொடர்ச்சியா பாருங்க. ஆண்கள் வரக்கூடிய அந்த சந்தேகம் எந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அப்ப அந்த 1 இன்ச்ல இருந்து நம்ம மேல ஏத்தி இருக்கிறோம். ஆனா வந்து நம்ம கட்டிங் போடும்போது அந்த கீழே இறக்கி இருக்கிற அந்த டாட்ல தான் நம்ம போய் இப்போ கட்டிங் பண்ணணும். ஆனா அதையும் கூட நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா இதோட போயிடும் உங்களுக்கு. இதுதான் நமக்கு அளவு. இந்த பாயிண்ட் தான் நமக்கு அளவு. இது நமக்கு தேவையே இல்லை. நம்ம தையல் போடும்போது நமக்கு இங்கதான் தையல் வரும். சரிங்களா? இது வந்து உள்ள போயிடும். இது நமக்கு இங்க இருந்த எவ்வளவு கிளாத் நீங்க விட்டாலும் அது வந்து நமக்கு நம்ம இப்படி டாட் போடும்போது இதுதான் நமக்கு இங்க பாயிண்டா வருமே ஒழிய இது நமக்கு வராது. இங்கதான் உங்களுக்கு பாயிண்ட் வரும். அப்ப இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா விட்டாலும் இல்ல அதை கட் பண்ணாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து உங்க விருப்பம் தான். அது ஸ்ட்ரைட்டா விட்டு அப்படி, ஏன்னா எனக்கு இப்போ வந்து இந்த கார்னர் வச்சு நான் தைச்சு பழகினால எனக்கு இதை வெட்டி தைச்சா எனக்கு அது ஏதோ பினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இதை நான் இப்படி டாட் பிடிச்சிட்டு இதை வந்து இப்படியே ஃப்ரண்ட் சைடு இப்படி ஃபோல்டு பண்ணி விடும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. சரிங்களா? இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அதனால எனக்கு வந்து இந்த கார்னர் வச்சு அது எவ்வளவு லென்த் வேணும்னாலும் நான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்.
உங்களுக்கு வந்து அது அது வந்து பண்ணும்போது உங்களுக்கு புரியல, எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அது நமக்கு முக்கியம் இல்லை. அது நீங்க போக போக கூட நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி கத்துக்கலாம். ஆனா மெயினா இப்ப நமக்கு தேவை டாட் பாயிண்ட், அதை சுத்தி வர டாட். அதுக்காக அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் ஸ்ட்ரைட்டா இதுதான் உங்களுக்கு லைன், சரிங்களா? இங்க இருந்து வர்ற லைனை அந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து இந்த 2 பாயிண்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். மேலே கீழே இறங்கிச்சு அப்படின்னா அது கரெக்டா வராது. அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஒவ்வொரு பிளவுஸ்க்கு வரலாம், ஒவ்வொரு பிளவுஸ்க்கு வராமையும் போகலாம். அதனால அதை வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே மேம், இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த போட் நெக் வச்சு கீழே பாட் வைப்பாங்களா மேம், அதுக்கு யூஸ் பண்ணாங்களா? பண்ணிக்கலாங்க. இந்த பேக் வந்து உங்களுக்கு இதோட அதாவது இப்போ ஒரு இங்க நெக் இங்கோட முடியுது அப்படின்னாவே நம்ம வைக்க வேண்டியது 1/2 ஷோல்டர். இதுக்கு மேல என்ன டிசைன் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு டீப் நெக் அப்படிங்கிற கால்குலேஷன் அதுக்கு கிடையாது. இது வந்து இதோட நெக் முடிஞ்சிடும் நமக்கு. இதுக்கு கீழே நீங்க ஹோல்ஸ் கொடுக்கறது, டிசைன் கொடுக்கறது, அது எல்லாமே வந்து அது தனி. அதனால அது நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷோல்டர் கொடுக்கணும். மேடம், பிரின்சஸ் கட் நீங்க வந்து அந்த ஒவ்வொரு இதையும் எழுதி அனுப்புறேன்னு சொன்னீங்க. அனுப்புறேங்க. கொஞ்சம் ஒர்க் இதா இருக்குங்க. நான் உங்களுக்கு எழுதி அனுப்பிடுறேங்க. எப்படி ஒரு 1 வீக்குள்ள நான் எழுதி அனுப்பிடுறேன். மேம் இப்போ நெக் பிட் வச்சிருக்கீங்கல்ல, இது வந்து எல்லா சைஸ்க்குமே இது வந்து க்ளோஸா வருமா? இப்போ 31 பஸ்ட் இருக்கவங்களுக்கும் இது கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். கரெக்டா. ஏன்னா நமக்கு வந்து கழுத்து அப்படிங்கிறது மேக்சிமம் ஒரு அளவுக்கு மேல போனா நம்ம இந்த கழுத்து சுற்றளவு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி, ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்களுக்கு வேணா மாறும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா நார்மலா ஒரு 31ல இருந்து 36, 37 வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த நெக் ரவுண்டு மேக்சிமம் ஒரே அளவு தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மெஷர் பண்ணி கூட பாத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்படி மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து நீங்க ஒரு 4ஆ பிரிச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு கால்குலேஷன் தெரியும் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு. இப்படி நெக்க நம்ம இப்படி மெஷர் பண்ணும்போது என்ன அளவு வருதோ, இப்போ 13, இதுல 14 வருது. இதை நம்ம 4ஆ பிரிக்கும் போது உங்களுக்கு 3.5 இன்ச் வருது, சரிங்களா? அப்போ இதுல வந்து தைக்கிறதெல்லாம் சேரும் போது உங்களுக்கு ஒரு 3 இன்ச் வந்தா கூட போதும். அதாவது மேக்சிமம் இந்த ரவுண்டு தான் வரும். அதுக்கு மேல எல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 இன்ச்சா கூட நீங்க அதிகப்படுத்திக்கலாம். ரொம்ப எல்லாம் அதிகப்படுத்தணும்னு இல்லை. மேக்சிமம் 2.5 இன்ச்ல இருந்தே கூட நம்ம வச்சுக்கலாம். இப்படி நம்ம ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான் நெக்குக்கெல்லாம் நம்ம பண்ண முடியும். இப்படி கூட நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த இடத்துல எப்படி வரணும் அப்படின்னு. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6, நான் சுத்தி வர்றதும் அதுவும் உங்களுக்கு மேட்சா தான் வரும். 2.5, 2.25, 3 இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னாவே இந்த நெக் ஷேப் உங்களுக்கு வந்துடும். இது இப்படி வந்துட்டு கூட இதை நீங்க நல்லா ப்ராடா கூட வச்சுக்கலாம். இந்த இடத்த மட்டும் இப்படி ப்ராடா வேணும்னாலும் இங்க கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த நெக் வரும்போது இங்க ப்ராட் பண்ணும்போது இதை வந்து மேலே ஏத்திக்கோங்க. அது வந்து ஆர்ம் ஹோல் அப்ப எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் இல்லையா? அதெல்லாம் அதை பண்ண தேவையில்லை. ஓகே மேம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நெக் வச்சுதான் நம்ம ஷோல்டர் கால்குலேட் பண்றோம். அந்த ஷோல்டரை வச்சுதான் ஆர்ம் ஹோல் கால்குலேட் பண்றோம், சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக். நீங்க என்ன நெக் வைக்கிறீங்க, எவ்வளவு டீப் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷோல்டரை வந்து கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது 3 தான் நமக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் பண்ணி வரும். மற்றபடி வேற எந்த வேரியேஷன் வந்தாலும் அது தனிதான். இந்த 3 தான் உங்களுக்கு ஒன்னொன்னு டிபெண்ட் பண்ணி வர்றது. அதே மாதிரி நம்ம செஸ்ட் அளவு நமக்கு கரெக்டா வேணும், கப் ஷேப் கரெக்டா வேணும்னா மிடில் செஸ்ட் அளவு வேணும். செஸ்ட் கரெக்டா இருந்தாதான் ஷோல்டர் ஃபால், நெக் லூஸ் இதெல்லாம் வராம இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து எனக்கு 8 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கு. அதுவே 9, 9.5 வைக்கும் போது லூஸ் வருது அப்படின்னா ஈஸ் அலவன்ஸை நீங்க குறைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த சைட்ல போடுற ஸ்டிச்சும் அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி போடணும். எல்லாத்துக்கும் இப்படி ஸ்லாண்டிங்கா போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சைடு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது டீப் நெக்குக்கெல்லாம் இந்த யோக் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலதான். அவங்களுக்கு இங்க இருந்து யோக்ல இருந்து கீழ இருந்து யோக் வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் வந்து லைட்டா இப்படி பெண்ட் பண்ணாதான் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். இதை இப்படி கிராஸா கொடுத்துட்டீங்கன்னா இங்க லூஸ் வந்துச்சுன்னா நெக்கு கிட்டையும் உங்களுக்கு லூஸ் வரும்.
மேடம் இப்ப நார்மல் நெக் வைக்கிறவங்களுக்கு நம்ம லோ குடுக்குறோம், அதுக்கு ஓகேங்க மேடம். அகலம் வந்து கம்மியா 2 இருந்தாலும் போதும், 2.25 இருந்தா போதும். ஒரு 30 செஸ்ட் அளவுக்கு மேடம். சரிங்க. அதே வந்து நம்ம க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது கழுத்து மேல போயிருது. அப்ப அதே 2 இன்ச் அகலம் கொடுத்தாலே போதுங்களாங்க மேடம்? இல்ல இப்போ ஈசலவன்ஸ் தானே சொல்றீங்க? ஆமாங்க. அதாவது நெக்குக்கு நார்மலுக்கு வந்து நம்ம பிளவுஸா தைச்சோம்னா அவங்க 6 இன்ச் 7 இன்ச் 8 இன்ச் பேக்ல இறக்கிக்கிறோம். ஆனா க்ளோஸ் நெக்குங்கும் போது அதை இறக்க போதில் 3க்குள்ள நம்ம நிறுத்திடுறோம். அப்ப நம்ம அகலம் வைக்கும் போது அதே 2.25 தான் உங்களுக்கு வச்சோம்னா இதுக்கும் 2.25 வச்சா போதுங்களா? இல்ல க்ளோஸ் நெக்கா இருக்கிறங்காட்டி பிராட் பண்ணும்? நீங்க கேட்கறத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நெக் வந்து இப்ப எனக்கு இங்க 9 இன்ச் வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா இதே க்ளோஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்க 9 இன்ச்சுக்கு என்ன கால்குலேஷன் போடுறீங்களோ 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்க 2.5 வச்சு இப்படி போட்டீங்க அப்படின்னாவே இந்த ஷேப் வந்துடும். ஓகேங்களா? இப்ப நீங்க நெக்கை இறக்கிட்டா பிராடா தான் நெக் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நெக் இறக்கிட்டு யூ ஷேப் வேணும் அப்படின்னா இங்க 2.5 இன்ச் கொடுத்து கூட நீங்க யூ போட்டுக்கலாம். ஆனா அந்த 9 இன்ச்சுக்கு என்ன ஷோல்டர் கால்குலேஷன் போடுறோமோ அதுதான் நீங்க போடணும். ஓகேங்க மேடம். நான் கேட்கறது க்ளோஸ் நெக்குக்கு தான் கேட்டேங்க மேடம். நான் பிராட் நெக்கு கேட்கலைங்க. என்னோட கஸ்டமர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க க்ளோஸ் நெக்கா போட்டுருமா அப்படின்னாங்க. அப்ப அவங்களுக்கு நான் நெக் அளவு வந்து 2.25 2 பாயிண்ட் அப்படிதான் வைப்பேன். அப்ப அவங்க க்ளோஸ் நெக்கு வைக்கும்போது நான் பிராட் பண்ணேன். அவங்க உடம்பு எப்படி இருக்கு, என்ன சைஸ் வருது அப்படிங்கறத பாருங்க. அது எவ்வளவுங்க? 8 8.25 தான் பினிஷிங் செஸ்ட் அளவே வைப்பாங்க மேடம். 8 8.25 தான் வைப்பாங்க. அப்போ நீங்க வந்துட்டு இந்த கால்குலேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஸ்ட் ரவுண்ட 12ஆ பிரிக்கும் போது என்ன வருதோ அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக் அகலத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா மேடம்? அதை கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பொதுவா, அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு என்ன நெக் வைக்கணும் அப்படிங்கறது தெரியலங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னாவே நம்ம செஸ்ட் ரவுண்ட by 12 போட்டீங்க அப்படின்னா என்ன வருதோ அதுதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட். அது வந்து தப்பே ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறையலாம் அதிகரிக்கலாங்கிறது உங்க விருப்பம். ஆனா நீங்க எடுக்கிற அந்த செஸ்ட் ரவுண்ட்ல எடுத்து போடுற கால்குலேஷன் நம்ம அதே மாதிரி அப்படியே வச்சு. ஓகே மேடம், தேங்க்யூ. ஏன்னா நம்ம மெயினா நம்ம வந்துட்டு ஒரு பிளவுஸ வந்து பினிஷிங்கா தைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பாத்தீங்க அப்படின்னா அதை போடும்போது நெக் வந்து லூஸ் வரக்கூடாது, ஷோல்டர் கழண்டு வரக்கூடாது, ஆம்ஹோல் கரெக்டான இடத்துல ஃபிட் ஆகணும். இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பிளவுஸ் வந்து நமக்கு நல்லா தைக்க தெரியுது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி நம்ம எவ்வளவுதான் பினிஷிங் கொடுத்தாலுமே அது வந்து யூஸ் கிடையாது. நம்ம வெட்டி தைக்கிறோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எதை எங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னா கரெக்டா வரும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம பண்ண முடியும். அதனால நீங்க மேக்சிமம் எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதை வந்து நீங்க வச்சுக்கோங்க, நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போடுறதே என்னென்ன இதுக்கு என்னென்ன கால்குலேஷன் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா ஒரு பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுபடி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யாருக்கு எப்படி போட்டா கரெக்டா வரும் அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேம் சென்டர் டாட்ல வந்து எனக்கு ஒரு டவுட் மேம். சென்டர் டாட்ல வந்து முதலாவது டாட் வந்து பாயிண்ட் வந்து சரிவோட சரியா வருது. அது அங்க மற்ற பின்பக்கம் சைட் பக்கம் இருக்கிற டாட் வந்து கொஞ்சம் கீழே வருதே மேம். சரிவு வெட்டுற சரிவு சரிச்சு நாங்க போட்டு சென்டர்ல இருந்து மடிச்சு போட்டு வெட்டேக்கல. இது மடிச்சு போடும்போது சொல்றீங்களா? ஓ வெட்டேக்கல. இந்த முதலாவது டாட் வந்து சரிவோட ஜாயிண்ட் வருது. அந்த ரெண்டாவது அங்க பின்னுக்கு இருக்கிற டாட் வந்து கீழே துணி வருது. நான் தான் அதை சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பாயிண்ட் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச், இந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச், இந்த பாயிண்ட்டுக்கு மேல ஒரு 1/2 இன்ச், அதுல எது வச்சா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அது கரெக்டா. ஏன்னா ஒரு டாட் பொசிஷன் ஒண்ணு இருக்கு. அதை வந்து நம்ம அதே மாதிரி இருந்தாதான் நம்மளால அது ஏத்துக்க முடியும். இல்லாட்டினா இந்த என்ன இங்க வருது, இந்த பாயிண்ட் இங்கேயே வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிப்போம். அப்ப அந்த மாதிரி வர இடத்துல மட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டை ஒரு 1/2 இன்ச் மேலேயோ அல்லது கீழேயோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பிளேஸ்க்குள்ள. ஓகே, நாங்க சென்டர் டாட்டை சொல்றேன். இதுங்களா, இது வந்து உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இதுல நீங்க இங்க என்ன அளவு கொடுத்துருக்கீங்க, இங்க என்ன அளவு கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சுதான் இந்த 2 லைன் உங்களுக்கு நானும் மெஷர் பண்ணி இந்த 2 லென்த்துமே உங்களுக்கு கரெக்டா தான். இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா இங்க 3 இங்க 3 கரெக்டா வரும். அப்படி இல்லாட்டினா இந்த லைன் ஏதோ கிராஸ் பண்ணிருக்கீங்க, ஸ்ட்ரைட்டா இந்த சென்டர்ல வர ஸ்ட்ரைட் லைன் வந்து நீங்க எதுலயோ கொஞ்சம் கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த டாட் அப்படிங்கிறது நமக்கு ஒரே இதுதான்.
இந்த ரெண்டுக்கும் நடு மடிச்சு வெட்டைக்குள்ள சரியா வரும்னு சொல்றீங்களா? அது வந்து இந்த நீங்க ரெண்டு வெட்டும் பாயிண்ட்டும் சரியா வரும்னு சரியா சொல்றீங்க. வரும், சரியா வரும். நீங்க வெட்டும் போது அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு, சப்போஸ் அப்படி உங்களுக்கு மாறிச்சு, இங்க 3.5 வருது, இங்க ஒரு 3.25 வருதுன்னா நீங்க இந்த பாயிண்ட மேல ஏத்தி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இந்த பக்கம் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். மேம் இப்போ ஒரு தின் ஷோல்டர் போடுறாங்கல்ல எல்லாருமே, அது வந்து கொஞ்சம் கர்வா கட் பண்றாங்க இல்லையா, அது எப்படி மேம் கட் பண்ணணும்? ஃப்ரண்ட் நெக்குங்களா? ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்க பாக்ஸ் போட்டுட்டு இந்த அளவுக்கு தின் ஷோல்டர் வரும். இப்போ உங்களுக்கு அது இதா கர்வா வரணும்னா இதுதான் அளவு, இப்படிதான் வைக்கணும். உங்களுக்கு நல்லா டீப் வரணும்னா இப்படி கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இதுல எந்த கர்வ் வேணும் அப்படிங்கறது நீங்க அதுக்கு டிசைட் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கோங்க. இது வரைக்குமே நமக்கு அந்த ஷேப் வந்து மாறும், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி அந்த செஸ்ட் கிட்ட ரொம்ப கம்மியா வருது, அது வந்து ஆர்ம் ஹோல் டீப்னாலயா? இங்க சொல்றீங்களா? அது வந்து நம்ம டோட்டலாவே இங்கதான் 4 இன்ச் இறக்கி இருக்கோம். நீங்க வெட்டும் போது அதை விட உள்ள வந்துருச்சுன்னா இது ரொம்ப கம்மியா தான் வரும். ஏன்னா அது ரொம்ப தள்ளி, இப்ப இது இந்த அளவுக்கெல்லாம் தள்ளி வந்துச்சுன்னா இங்கேயே வரும், அப்போ வந்து ரொம்ப இதாயிரும். சரிங்களா? அதனாலதான் நம்ம இங்க 4 இன்ச் தள்ளி அதுல வந்து நம்ம அந்த இது வந்து பண்ண சொல்றோம். இப்ப இது போடும்போது உங்களுக்கு இந்த டீப் வரும்போது இதுல என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்க சும்மா இந்த லைட்டா இந்த கார்னரை வச்சு போட்டீங்கன்னாலே போதும். ஓகே மேம்.